நீ போன் பண்ணா அவங்க வீட்டுக்கு போயிடுது போன நான் எங்க போன் பண்ணி நான் வீட்டுக்கு அனுப்புறது சொல்லு பூக்கள்ல இருந்து அங்க போயிடுது பூ நான் எப்படி பண்றது வயசானவங்க தெரியும் எனக்கு வணக்கம் பாட்டி. வணக்கம் பாட்டி உங்க பேரு? குப்பம்மா. உங்க ஊர் பாட்டி? விழுப்புரம். விழுப்புரம். நீங்க சென்னைக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது பாட்டி? நான் வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் ஆகுது. நீங்க வந்து சென்னைக்கு பூ கடை வச்சு ஒரு 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம் ஆகுது. உங்க பசங்க என்ன பாட்டி பண்றாங்க? எங்க பசங்க எனக்கு 5 பசங்க 3 பொண்ணு 2 பையன் 2 பையன்ல வந்து 2 பேரும் ஆட்டோ ஓட்டுறாங்க. 2 பேரும் ஆட்டோ ஓட்டுறாங்க. 3 பொண்ணுங்க 2 பேர் 2 பசங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பசங்க எல்லாம் இருக்கிறாங்க 2 பேர். பூக்கடை வைக்கணும்னு எப்படி தோணுச்சு? அப்படியா? உங்கள் வேலைக்கெல்லாம் போனேன் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அடிமையாக போகணும்னு இருக்குது. ஏன் நம்ம அவங்களுக்கு அடிமையாக போகணும்? நம்ம வந்து முதல் போட்டு வியாபாரம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணி நம்ம பழக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சு நம்ம யாருக்கும் அடிமையாக போகக்கூடாது. நம்ம வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணோம். நீங்கள் அப்போவே ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், தனியாக பிஸ்னஸ் வாழைப்பழம் ஆப்பிள் சாத்துப்பழம் எல்லாம் போடுவேன். இப்போ வயசாகிடுச்சு கொஞ்சம் முடியல, ஏதோ சிம்பிளாக வச்சு இது பண்ணிட்டீங்க. அதாவது 1985 நீங்கள் தனியாக ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பசங்களுக்கெல்லாம் யாருக்குமே கல்யாணம் ஆகலப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷம் ஆகுது. அது வந்து எனக்கு இதுதான் வேலை. உங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது நீங்கள் இந்த கடையை வச்சுட்டு? ஆமாம், அவர் இருக்கும்போது வச்சோம். அவர் சப்போர்ட்லாம் உங்களுக்கு பண்ணாரு? அவரே உட்காந்து நீங்களும் அவர் தான் உட்காந்து வியாபாரம்? ஆமாம். நீங்கள் அந்த 1985 பூக்கடை வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ படி செலவாச்சு? இங்கேயா இன்னும் ஒரு 200 ரூபா ஆச்சு. இப்போ வந்து ஒரு 5000 ரூபா வச்சோட பத்தலை. இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த பூக்கடை நாளைக்கு பூக்கடை பழங்கள் தான் வாங்கி வைக்கணும்னா 5000 ரூபா வச்சா தான் அந்த பூக்கடை வைக்கலாம். ஒரு நாளைக்கு 5000 ரூபா வைக்கலாம். 5000 ரூபா வச்சா தான் எங்கள் பூக்கடை வைக்கலாம். முதல் போட்டால் தான் உங்களுக்கு பூக்கடை போட்டால் தான் அந்த 5000 ரூபாய் இல்லாத ஒரு 2000 3000 வேணா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வந்து வைப்போம். கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வந்து. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு பூக்கடை ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுத்து வைக்கிறீங்கன்னா 5000 ரூபாய் 2000 ரூபா கொடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ படி ஒரு நாளைக்கு லாபம் வரும்? லாபம் வந்து விற்றுதுனாக்கா 5000 ரூபா வச்சாக்கா ஒரு 3000 2000 நம்மளுக்கு கிடைக்கும். விற்றுதுன்னா கிடைக்கும். விற்கணுனாக்கா எங்களுக்கு அதுவும் கிடைக்காது. விற்கலாம். என்ன பண்ணுவேன்? இந்த பூவெல்லாம் பழமெல்லாம் மாட்டுக்கு அதுக்கு ஆளுக்கு வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு சுற்றிட்டு போய்க்கிட்டு அது கொடுத்தான். இப்பயும் அதுதான் நடக்குது. இன்றைக்கி நான் ஒரு 2000 ரூபாய் அதை போட்டுக்கிறேன். விற்றுதுன்னா பரவாயில்ல, விற்கணுனாக்கா நாளைக்கெல்லாம் இந்த பூ தாங்காது. ஒரு பூ வந்து ஒரு நாளைக்கு தான் சாமந்தி கொஞ்சம் தாங்கும். நல்ல பூவாக வேணும்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாக்கா நல்லா இருக்கும். பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வாங்கி வந்து போட்டால் தான் ஆமாம் உங்களுக்கு லாபம் 2000 ரூபா கிடைக்கும். லாபம் 2000 ரூபாய் கிடைக்காது, ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அதுவுமே உங்களுக்கு வித்துடணும். கை காசு போயிடும். 2000 ரூபா போயிடும். இப்போ ஒரு 2 மாதமே அந்த கை காசு தான் போகுது. வியாபாரத்தில் உங்கள் கை காசு தான் போகுது. இப்போது நீங்கள் இருக்கிற வீடு வந்து சொந்த வீடுங்களா வாடகை வீடு? சொந்த வீடு தான். சொந்த வீடு தான். ஆனால் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அது காசு போட்டு அப்போ கம்மி ரேட்டு வாங்கிட்டு அதனால் இது பண்ணி நான் பார்க்கும்போது நான் சாதாரண பூ கடை தான் பார்த்துருக்கோம். ஆனால் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா ஆகுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து வியாபாரம் பண்ணும்போது 100 ரூபாய் இருந்தால் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே வியாபாரம் 35 வருஷத்துக்கு முன்னே 1985 100 ரூபாய் இருந்தால் அந்த பூக்கடையை வச்சிடலாம். பூவை வாங்கி எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ 4000 ரூபாய் இருந்தாலும் 5000 ரூபாய் தான் பத்தலை. நான் வந்து இன்றைக்கி 1000 ரூபாய் போடுறேன்னாக்கா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கிடைக்கும். விற்கணும்னா என்ன பண்ணுறது? ஒரு 300 200 விற்றா அந்த 1000 ரூபாயில் 300 200 விற்றா 700 ரூபாய் போகுதுல்ல, அது எங்கே போகிறது? இந்த 700 ரூபாய் அது எப்படின்னா விற்று இன்னைக்கு டார்கெட் மாதிரி வந்து விற்றுணும். விற்கணும்னாக்கா காலி தான். இப்போ உங்களை மாதிரி நாளைக்கு முதல்ல சேரணும். உங்களை கேட்டு திருப்பி போய் போட்டு திருப்பி வியாபாரம் பண்ணோம். திருப்பி நேற்று 300 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணேன். நேற்று போகிறோமா? கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எனக்கு என்னென்னா பாட்டி இப்போ நிறைய நீங்கள் பூக்கடை வச்சுருக்கீங்க, 35 வருஷமாக இருக்கீங்க. இப்போது சரௌண்டிங்கில் நிறைய அப்போல்லாம் நல்ல வியாபாரம் ஆச்சு. இப்போ இந்த பஸ்ஸு விட்டாங்க, வியாபாரம் இல்லை. ஏன்னா அதான் வந்து அங்கே நின்று வாங்கிறதுக்கு முடியல, போயிடுறாங்க ஜனங்க. என்ன பண்ணுவேன்? ஏன்னா இந்த பஸ்ஸை திருப்பி விட்டது ப்ளஸ் இப்போ எல்லாருமே ரெடிமேடாக பூ வச்சுக்கிறாங்க. நீ ஃபோன் பண்ணால் அவங்க வீட்டுக்கு போயிடுது. போனேன் நான் எங்கே ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு அனுப்புறது சொல்லு. ஃபோன் பண்ணினா பூக்கள்லேருந்து அங்கே போயிடுது பூ. நான் எப்படி பண்ணுறது? வயசானவங்க என்ன தெரியும் எனக்கு? அதான் படிக்க நான் படிக்காத நான் இத்தனை வருஷமாக ஏதோ காலத்தை ஓட்டேன். ஆனால்
அதான் பாட்டி நான் கேட்க வரேன். இப்போ நீங்கள் பூக்கடை வச்சுருக்கீங்க, நேர்மையாக நீங்கள் என்னமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பூ ஷாப்பு, ஃப்ளவர் டெக்கரேஷனு, நிறைய பூங்கொத்தி, நிறைய. எப்போ இந்த பழக்கடைலாம் வந்ததோ எங்கள் வியாபாரம் டவுன் ஆயிடுச்சு, போயிடுச்சு. எங்கள் வியாபாரம் போயிடுச்சு. போய் 5, 6, 7 வருஷம் ஆகி போச்சு எங்கள் வியாபாரம் போய். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பூக்கடையே நாங்கள் பார்க்குறோம். முழம் போட்டு நிறைய, இப்போ அப்போல்லாம் முழம் போட்டு வீட்டுக்கு வந்து விற்பாங்க. இப்போ பூக்கடை வச்சவங்கலாம் பாதி பேர் இல்லவே இல்லை. இல்லை, எப்படி வருப்பாங்க, வீட்டுக்கே போயிடுதுப்பா. டோர் டெலிவரி மாதிரி. நீ ஃபோன் பண்ணாக்கா வீட்டுக்கு போயிடுது, வாழைப்பழங்கிட்ட வீட்டுக்கு போயிடுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லு? ஆப்பிள், சாத்துக்குடி, திராட்சை, அகலம் எல்லா பொருளும் நான் விற்றுவோம். இப்போ விற்க முடியல, வண்டி போட்டு விற்றா அந்த அன்னைக்கு பொருள் அன்னன்னைக்கு காலி ஆகிடும். இப்போ இந்த கடைங்கெல்லாம் கிராஸுக்கு போயிடுறாங்க, பெரிய பெரிய கடையில். அவன் ஒரு பழமாக இருந்தாலும் 1 கிராமாக இருந்தாலும் அதில் இடம் போட்டு வாங்குறான். நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டோம் தான் கொடுத்துட்றோம். நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, அவங்ககிட்ட தான் போவாங்க. என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாக்கா? இல்லை, அதான் நிறைய விஷயங்கள் மாறுது, காலங்கள் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் பூக்கடையில் எல்லாமே நீங்கள் ஒரு தரமாக தான் விற்கிற மாதிரி சொல்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி சூப்பர் மார்க்கெட்டும் சரி, நிறைய ஃப்ளவர் டெக்கரேஷனும் சரி, எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கிறாங்க. ஆமாம். இப்போ உங்கள் பிஸ்னஸ் அதனால் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாக்கா ஜடையிலேருந்து மாலையிலேருந்து என்ன கேட்பாங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். பேரிஸில் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். இப்போ ஜடை வேணும், ஒரு வீட்டு பென்ஷன் நடுறதுனாக்கா போயிட்டு அவங்களே போய் எல்லாம் வாங்கிடுவாங்க. கோயம்பேடு போகிறாங்க, எல்லாம் சகலமாக வாங்கிடுவாங்க. அப்போ எங்களுக்கு வேலை இல்லையே, என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் பண்ணுற தொழிலில் இப்போ இருக்கிற நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா பாட்டி? சந்தோஷமா இல்லையே. இந்த நிமிடத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? இல்லை, வியாபாரமும் எடுக்க முடியல. போட்ட காசு இன்னைக்கு வேகாமல் அப்படியே வச்சுக்கிறோம் பாரு, பூவெல்லாம் போட்டு. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பாட்டி? இன்னைக்கு 2000 ரூபாய் வச்சுக்கிறேன். 2000 ரூபாய்க்கு பூ வச்சுருக்கீங்க? பூ மட்டும் 2000 ரூபாய் வச்சுக்கிறேன், பழம்லாம் சேர்க்கலாம். முதல் போட்டு தான் வச்சுருக்கீங்க? ஆமாம். அப்போ உங்களை மாதிரி யாராச்சும் பூ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு 60,000 70,000 வச்சுருக்கணும், கையில் வச்சுருக்கணும். ஏன் 60,000 70,000? இல்லை, முதல் போட்டு சொல்கிறது நான் பண்ணுறேன். அதெல்லாம் சிம்பிளாக பண்ண ஒரு 2000 ரூபாய் தான், ஒரு 5000 ரூபாய் தான் போட்டு பண்ணிடலாம். 2000 ரூபாய் 5000 ரூபாய் தான் போட்டு பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு நாளைக்கு உங்களை பார்த்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறவங்க 2000 3000 ரூபாயில் வச்சுக்கலாம், பண்ணலாம், விற்கலாம். பாட்டி உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா பாட்டி? எனக்கு கடன்லாம் இல்லைப்பா. கடலாம் எதுவுமே? அன்னன்னைக்கு வாங்குறேன், அன்னன்னைக்கு சாப்பிட்றேன், அன்னன்னைக்கு போயிடும். அவ்வளோதான். இங்கே 1985 அப்போல்லாம் நிறைய கடன் வாங்குவேன். இப்போல்லாம் கடன் வாங்கினா உனக்கு கொடுக்க முடியாது, அதனால நான் வாங்குறேன். கடன் வாங்குறதுல கடன் கொடுக்குறதும் இல்லை, வாங்குறேன். வாங்குறீங்க? இன்னைக்கு ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்குவேன், புரியுதா? அது கொடுக்க முடியலன்னா வாங்க மாட்டேன், அவ்வளோதான். சரி பாட்டி, இப்போ நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இல்லை உங்களை மாதிரி இப்போது வந்துட்டு நானே ஒரு பூ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க பாட்டி? நீ ஆரம்பிக்கிறதுக்கா? இப்படி போய் வாங்கினுவாப்பா, வா என் கூட ஒரு 2 சேரம் 3 சேரம் மல்லி வாங்கு, வாழைப்பழம் வாங்கு, இந்த ரோஸுக்கு சேரெல்லாம் வாங்கு, கடையை போடு, இந்த இடத்துல போடு அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுப்பேன். எவ்வளோ லாபம் என்ன மாதிரி வரும்ன்றதை நீங்கள் சொல்லுவீங்க? சொல்லுவேன். இன்னைக்கு இது வந்து 30 ரூபான்னு வாங்கிடுமா, இது ஒரு 40 ரூபாய் விழுமா. 40 ரூபாய் விற்றுனா கொஞ்சம் விட்டா இருப்பேன். ஒரு 5 ரூபாய் உனக்கு கிடைக்கும், 5 ரூபாய் அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு போயிடும். பூவை வச்சு நீங்கள் எங்கே வாங்கணும், எங்கே கடை போடணும், எங்கே இது பண்ணணுன்றீங்க நான் சொல்வீங்க? சொல்லுவேன். பாட்டி, எனக்கு வந்து பூ கடையை பற்றி பெருசாக தெரியும். நான் வந்து ரோட்டுக்கு போகிற மாதிரி தான் இருப்பேன் நான். ஆனால் இந்த பூக்கடையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா நான் இப்போ தான் கேட்டுக்கிட்டேன். 5000 ரூபான்றீங்க, 4000 ரூபான்றீங்க, 3000 ரூபான்றீங்க, 10,000 ரூபான்னு தேவைப்படும். 10,000 ரூபா கூட தேவை. இந்த ஒரு நல்ல நாள் வந்தால் 10,000 20 உனக்கு வியாபாரம் ஆகிற பொறுத்து தான் அங்கே காசு நீ போடணும், புரியுதா? ஒரே 1000 ரூபாயில் நீ வியாபாரம் பண்ணலாம், 10,000 ரூபாயில் நீ வியாபாரம் பண்ணலாம். அதுதான் பூக்கு தகுந்த மாதிரி அன்றைக்கி அங்கே வேலை என்ன போடணும் அது மாதிரி வாங்கி வந்து விற்கணும். எங்கள் பாட்டி நிறைய பூக்கடை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தான் வந்து நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி பாட்டி, டைம். சரி, நன்றி. இப்போ வந்து நான் உங்ககிட்ட பூ வாங்கணும்னா நீங்கள் பார்வையாளர் நீங்கள் என்ன சொல்வீங்க? எங்கே வந்து பூ வாங்கணும், எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க? ரங்கராஜபுரம், கோடம்பாக்கம், இந்த மெயின் ரோட்ல இருக்கிறோம்மா. ரங்கராஜபுரம் மெயின் ரோடு இந்த இடத்துல இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கு. உங்கள் பேரும் அப்படியே? என் பேர் குப்பம்மா. குப்பம்மா பூக்கடைக்கு வந்து வாங்கணும்னா ரங்கராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இந்த ஆட்டோ T8. ரொம்ப நன்றி பாட்டி. நிறைய தடவை இந்த பாட்டி கடையை நான் கடந்து போயிருக்கேன். பட் இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து அவங்க வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி மற்றவங்களோட வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷோ காசு பணம் தொட்டு நான் உங்கள் அவினாஷ்.